ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.7ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பகுதியை விகிதப்படுத்துக. அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு பைக்கை கீழே ரூட் வச்சு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பைக்கை கீழே ரூட் வச்சு எது வருதோ அதை மேலேயும் கீழே பெருக்கிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 1/√50 is equal to 1/√50. இப்போ பைக்கை கீழே √50 இருக்கு. ரூட் வச்சு எது வருதோ அதை மேலேயும் கீழே பெருக்கிடணும். அப்போ √50/√50. இப்போ பெருக்கலாம். 1ஐயும் √50ஐயும் பெருக்குனா √50 தான். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். இனி பாருங்க, 2 வாட்டி √50 இருக்கு. பெருக்கும்போது 2 வாட்டி √50 இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிப்போம். இப்போ பாருங்க, இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி உள்ளருடைய 50 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 50ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேமாக இருக்குது. அதுவும் ரூட்டில் இருந்ததுன்னா அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். பாக்கி உள்ளே இருக்கக்கூடியது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இனி √50 நான் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட் 0 இல்லைன்னா 5னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 5 5, இனி ஒரு 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 10 5ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா I2 10. இனி 2 2ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 2 2 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இனி 50 நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கலாம். சைடில் உள்ளதை எடுத்து எழுதிக்க போகிறோம். 5 நடுவில் பெருக்கல் போடணும். அடுத்ததும் 5, அடுத்த 2. ஓகே, இனிமேல் கீழே 50 இருக்குது. இப்போ பாருங்கள், ரூட்டுக்குள்ளே 2 வேல்யூ சேமாக இருந்ததுன்னா ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம். அப்போ 2 வாட்டி 5 இருக்குது, ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ அதை ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால் அதை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. இனி கீழே 50 இருக்குது. இப்போது 5ம் 50ம் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 5 5, 5 5, பாக்கி ஒரு 0. 1ஐயும் √2ஐயும் பெருக்குனா √2 தான். சரிங்களா? அடுத்த கீழே 10 இருக்குது. பார்த்தீங்களா, பைக்கை கீழே ரூட்டே இல்லை. இந்த மாதிரி தான் நீங்களும் சால்வ் பண்ணணும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். எழுதிக்கிறேன். 5/3 × √5. இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம். 5/3 × √5. இப்போ பைக்கு கீழே √5 இருக்குது. ரூட் வச்சு எது வருதோ அதை மேலேயும் கீழே பெருக்கிடணும். √5/√5 பெருக்கிடலாமா? 5ஐயும் √5ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 5 × √5 கிடைக்கும். இனி 3 எடுத்து எழுதிக்கலாம். பெருக்கல். இப்போ பாருங்கள், இங்கே √5 இங்கே √5. அப்போ பெருக்கும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். பாக்கி 5 மட்டும் இருக்கும். இதுக்கு அடுத்த கேன்சல் பண்ணலாம். இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி மேலே √5 இருக்குது, கீழே நம்மளுக்கு 3 இருக்குது. பகுதியில் ரூட்டே வரல. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். √75/√18. இது வந்து பெரிய எண்ணா இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை சுருக்கலாம். சரிங்களா? முதல் 75 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு 5 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 5 5, 7லேருந்து 5 கழிச்சா 2. இது இப்போ 25 மாறுமா? 25 5ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா I5 25. 15ம் 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 5 15. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். 75க்கு பதில் சைடில் உள்ளதை எழுதிக்கலாம். 5 2 வாட்டி இருக்குது. அப்போ 5 × 5. 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை இதே மாதிரி 18ஐயும் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 2 18. 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3 9. 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3. இப்போ 18க்கு பதில் சைடில் உள்ளதை எழுதிக்கலாம். 2 × 3 2 வாட்டி இருக்குது. அப்போ 3 × 3. இனி பாருங்க, 5 2 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். இனி ரூட்டுக்குள்ளே ஒரு 3 மட்டும் இருக்கும். அதை வெளியே எடுக்க முடியாது. அதனால் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே அதே மாதிரி 3 2 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ரூட்டுக்குள்ளே ஒரு 2 இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி போன சப்டிவிஷன் மாதிரி சால்வ் பண்ணலாம். கீழே ரூட் வச்சு √2 இருக்குது. அப்போ மேலேயும் கீழே அதை பெருக்கிடணும். ஓகேங்களா? இனி இந்த 5 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே ஸ்கொயர் ரூட் இங்கே ஸ்கொயர் ரூட். அப்போ பெருக்கும்போது அந்த ஸ்கொயர் ரூட்டை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதை 2ஐயும் உள்ளே எழுதிக்கணும். 3 நடுவில் பெருக்கல். அடுத்த 2 டிவைடட் பை கீழே 3 இருக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டுமே சேம். √2 √2. அப்போ ரூட் கேன்சல் ஆகிடும். வெறும் 2 மட்டும் இருக்கும். பெருக்கல் போட்டுக்கிட்டு 2 எழுதிருங்க. இதை மறக்கக்கூடாது. அடுத்த 5 × 3 2 6. அடுத்த 3 2 6. பார்த்தீங்களா, பகுதியில் ரூட் வரவே இல்லை. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 3 × √5 டிவைடட் பை √6. இதை இன்னொரு கூட எடுத்து எழுதிக்கலாம். 3 × √5 டிவைடட் பை √6. இப்போ கீழே √6 இருக்குது. அதை மேலேயும் கீழே பெருக்கிடுங்க. √6 டிவைடட் பை √6. ஓகே, இனிமேல் 3 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே ஸ்கொயர் ரூட் இங்கே ஸ்கொயர் ரூட். அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதை 2ஐயும் உள்ளே எழுதிக்கணும். 5 நடுவில் பெருக்கல் இருக்குது. இங்கே 6 இருக்குது.
டிவைடட் பை இனி ரூட் 6 ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ரூட் கேன்சல் ஆகிடும், பாக்கி 6 மட்டும் இருக்கும். இதுக்கு அடுத்த 3 ரூட் i6 30 உள்ளே இருக்கக்கூடியதை பெருக்கணும். கீழே நம்மளுக்கு 6 இருக்குது. இப்போ இது ரெண்டுமே 3ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 3 3 ஈர் 3 6. இப்போ ஒன்றே ரூட் 30ஐயும் பெருக்குனா ரூட் 30 தான். டிவைடட் பை கீழே 2 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பகுதியை விகிதப்படுத்தி சுருக்குக. இதுவும் போன சம் மாதிரி தான். பகுதியில் ரூட் வச்சு வரவே கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். ரூட் 48 கூட்டல் ரூட் 32 டிவைடட் பை ரூட் 27 மைனஸ் ரூட் 18. ஓகே, இப்போ ரூட் 48 எப்படி எழுதலாம்னா 16 × 3 எழுதிக்கலாம். 16ஐயும் 3ஐயும் பெருக்குனா 48 தான் கிடைக்கும். கூட்டல் ரூட் 32 எப்படி எழுதலாம்னா 16 × 2 எழுதிக்கலாம். 16ஐயும் 2ஐயும் பெருக்குனா 32 தான் கிடைக்கும். டிவைடட் பை ரூட் 27 எப்படி எழுதலாம்னா 9/3 27. 9ஐயும் 3ஐயும் பெருக்குனா 27. நடுவில் மைனஸ். இனி ரூட் 18 எப்படி எழுதலாம்னா 9/2 18. 9ஐயும் 2ஐயும் பெருக்குனா 18 தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்து 16 எப்படி எழுதலாம்னா 4 × 4. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 4 இருக்குது, ஒரு 4 வெளியே எடுத்துருங்க. 16 4 × 4 எழுதிக்கிட்டோம். 2 வாட்டி 4 இருக்குது, ஒரு 4 வெளியே எடுத்துட்டோம். இனி உள்ள ஒரு 3 இருக்கும், அது ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா 2 வாட்டி இருந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். இதுக்கு அடுத்த கூட்டல் 16 4 × 4 எழுதிக்கலாம். அப்போ ஒரு 4 வெளியே எடுத்துருங்க, உள்ள ஒரு 2 இருக்கும். சரிங்களா, இந்த 2 அப்படியே இருக்கும். டிவைடட் பை இனி 9 எப்படி எழுதலாம்னா 3 × 3. 2 வாட்டி 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. 9 3 × 3 எடுத்துக்கிட்டோம். அப்போ 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. பாக்கி உள்ள ஒரு 3 இருக்குது. சரிங்களா, அது ரூட்டுக்குள்ளே இருக்கும். மைனஸ் 9 3 × 3 எழுதிக்கலாம். 2 வாட்டி 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்தால் பாக்கி உள்ள ஒரு 2 அப்படியே இருக்கும். இனி மேலே நம்மளுக்கு இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 பொதுவாக வெளியே எடுத்துருங்க. கீழே இங்கே 3 இங்கே 3. அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். மேலே இருந்து 4 வெளியே எடுத்தோம். அப்போ பாக்கி உள்ள ரூட் 3 இருக்கும். கூட்டல் இங்கேருந்து 4 வெளியே எடுத்தால் பாக்கி ரூட் 2 இருக்கும். டிவைடட் பை கீழே இருந்து நம்ம 3 பொதுவாக வெளியே எடுத்திருக்கோம். அப்போ இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பாக்கி உள்ள ரூட் 3 இருக்கும். மைனஸ் இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பாக்கி ரூட் 2 இருக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்து 4/3 அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணாலே போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ரூட் 3 கூட்டல் ரூட் 2 டிவைடட் பை ரூட் 3 மைனஸ் ரூட் 2. போன சம்மில் டிவைடருக்கு கீழே ரூட் வச்சு வந்துன்னா அதை மேலேயும் கீழே பெருக்கியிருப்போம். இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் போட்டு மேலேயும் கீழே பெருக்கலாம். எழுதிக்கலாம். பெருக்கல் போட்டுருங்க. ரூட் 3 மைனஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ். இதே இது ப்ளஸில் இருந்துன்னா மைனஸ்னு போட்டுக்கணும். அடுத்த இங்கே ரூட் 2 டிவைடட் பை இனி மேலே என்ன எழுதுனீங்களோ அதை கீழே எடுத்து எழுதிருங்க. ரூட் 3 கூட்டல் ரூட் 2. இப்போ 4/3 அப்படியே வந்துடும். இன்ட்ரூ இப்போ பாருங்கள், ரூட் 3 கூட்டல் ரூட் 2. இங்கே ரூட் 3 கூட்டல் ரூட் 2. நடுவில் பெருக்கல். அப்போ 2 வாட்டி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்து எழுதிருங்க. ரூட் 3 கூட்டல் ரூட் 2. 2 வாட்டி இருக்குது, நடுவில் பெருக்கல். 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா, டிவைடட் பை இப்போ பாருங்கள், இங்கே 2 சேமாக இருக்குது. ஆனால் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அதாவது இது a மைனஸ் பி இன்டூ a கூட்டல் பி இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே சேம். ஆனால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ இதை எப்படி மாற்றணும்னா a² மைனஸ் b² இப்படி நம்ம மாற்றிக்கணும். ஓகே, அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்கள், மைனஸுக்கு முன்னாடி a, இங்கே மைனஸுக்கு முன்னாடி ரூட் 3, ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி a, ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ரூட் 3. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? ரூட் 3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த நடுவில் மைனஸ். இனி பியோட மதிப்பு மைனஸுக்கு அடுத்த பி, இங்கே மைனஸுக்கு அடுத்த ரூட் 2, ப்ளஸ்ஸுக்கு அடுத்த பி, ப்ளஸ்ஸுக்கு அடுத்த ரூட் 2. அப்போ பியோட மதிப்பு என்னது? ரூட் 2. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அடுத்த 4/3 இன்டூ இப்போ பாருங்கள், நடுவில் கூட்டல் அடுக்கில் 2. அதாவது இது a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது, மேலே இருக்கக்கூடியது. இதை எப்படி மாற்றணும்னா a² கூட்டல் 2ab கூட்டல் b² இப்படி மாற்றிக்கணும். சரிங்களா, இங்கே ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி a, இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ரூட் 3. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? ரூட் 3ன்னு எடுத்து எழுதிக்கலாமா? ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த நடுவில் கூட்டல். ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு ரூட் 3. இனி பி பாருங்க, ப்ளஸ்ஸுக்கு அடுத்த பி, இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்த ரூட் 2. அப்போ பியோட மதிப்பு ரூட் 2ன்னு எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் பியோட மதிப்பு ரூட் 2, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த டிவைடட் பை இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள 3 இருக்கும், நடுவில் மைனஸ். அதே மாதிரி ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள 2 இருக்கும். இதுக்கு அடுத்த 4/3 அப்படியே வந்துடும். இன்டூ இங்கே அதே மாதிரி ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி உள்ள 3 கூட்டல்
2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே ஸ்கொயர் ரூட், இங்கே ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட்டை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதை பெருக்கிருங்க. 3 2 பெருக்குன்னா 6. அடுத்த கூட்டல் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி உள்ள 2 மட்டும் இருக்கும். இனி பாருங்கள் 3லேருந்து 2 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இப்போ கீழே 1 தான் இருக்குது. அப்போ அந்த 1 எழுதிக்காண்டா மேலே உள்ளதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். 4/3 அப்படியே வந்துடும். இன்டு 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. அடுத்த கூட்டல் 2 இன்டு √6. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 5√3 கூட்டல் √2 டிவைடட் பை அடுத்த √3 கூட்டல் √2. ஓகே, இதை டைரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். திரும்பவும் இதை எடுத்து எழுதிருங்க. 5√3 கூட்டல் √2 டிவைடட் பை √3 கூட்டல் √2. என்ன சொல்லி தந்திருக்கேன்? இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிட்டு மேலேயும் கீழே பெருக்க போகிறோம். ஓகே, பெருக்கல் √3 ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் அடுத்த √2 டிவைடட் பை மேலே எழுதுனதை கீழே எழுதிருங்க. √3 மைனஸ் √2. இப்போ பெருக்கிடலாமா? இதையும் இதையும் பெருக்கணும். அடுத்த இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை 2 பெருக்கிடலாம். முதல் இதையும் பெருக்க போகிறோம். இங்கே மட்டும்தான் ரூட்டுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, அது அப்படியே வந்துடும். இனி இங்கே √3 இருக்குது, இங்கே √3 இருக்குது. 2ஐயும் சேர்த்து எழுதிருங்க. அடுத்து இதையும் பெருக்கலாம். இது ப்ளஸ் இது மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்து இங்கே மட்டும்தான் 5 இருக்குது. இனி இங்கே √3 இருக்குது, அங்கே நம்மளுக்கு √2 இருக்குது. இனி இதையும் பெருக்கலாம். அடுத்து இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இது 2ஐயும் பெருக்கிடலாம். இது ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் போட்டுருங்க. இங்கே √2 இருக்குது, இங்கே நம்மளுக்கு √3 இருக்குது. அடுத்து இதையும் பெருக்கலாம். இங்கே ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இதில் √2, அங்கே நம்மளுக்கு √2. ஓகே, பை அடுத்து இதை 2ஐயும் பாருங்கள். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், மற்றபடி ரெண்டுமே என்னது சேம். அப்போ இது என்ன ஃபார்முலா? a கூட்டல் b இன்டு a மைனஸ் b. இங்கே ரெண்டுமே சேம், ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ். இப்படி இருந்தால் a² மைனஸ் b²ன்னு மாற்றிக்கணும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்கள், ப்ளஸுக்கு முன்னாடி a, இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி √3, மைனஸுக்கு முன்னாடி a, மைனஸுக்கு முன்னாடி √3. அப்போ ஏருடைய பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்குது? √3 இருக்குது. அப்போ ஏக்கு பதில் √3ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த மைனஸ். இனி b தேவை. ப்ளஸுக்கு அடுத்து b, இங்கே ப்ளஸுக்கு அடுத்த √2, மைனஸுக்கு அடுத்த b, மைனஸுக்கு அடுத்த √2. அப்போ b உடைய பிளேஸ்ல எல்லாம் √2 இருக்குது. அதனால bக்கு பதில் √2, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இனி இந்த 5 எழுதிருங்க. இங்கே ரெண்டுமே சேம், சரிங்களா? அப்போ பாருங்க, √3 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். அடுத்து இந்த √2 இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்குது? 3 மட்டும் இருக்கும். அப்போது √3ஐயும் பெருக்கிற நம்மளுக்கு 3 கிடைக்கும். பெருக்கல் போட்டுக்கிட்டு 3 எழுதணும், அதை மறக்கக்கூடாது. மைனஸ் இனி இந்த 5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது, ஆனால் ரூட் ரெண்டுமே சேம். இங்கே ஸ்கொயர் ரூட், இங்கே ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட்டை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு பெருக்கணும். 3 2 6. அடுத்த கூட்டல் இங்கே ரெண்டுமே வேறு வேறு, ஆனால் ரூட் சேம். ரூட்டை எழுதிக்கிட்டு பெருக்குங்க. 3 6. அடுத்த மைனஸ் இங்கே ரெண்டுமே சேம். அப்போ ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 2 தான் இருக்கும், சரிங்களா? இங்கே √2, இங்கே √2. பெருக்குனா நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். டிவைடட் பை √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3. அடுத்த மைனஸ் √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15. அடுத்து இங்கே √6, இங்கே √6. அப்போ இதை 2ஐயும் சால்வ் பண்ணலாம். √6க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். ஓகே, பெரிய எண் 5, 1 விடைக்கு 5 பெருசு, அதோட குறியீடு என்னது? மைனஸ். இப்போ கழிங்க. 5லேருந்து 1 கழிச்சா 4. இங்கே √6, இங்கே √6. அப்போ √6 ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுத்து இங்கே -2. இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இனி இதை சால்வ் பண்ணலாம். 15 -2, ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 15லேருந்து 2 கழிச்சா 13. பெரிய நம்பர் 15, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம். அடுத்த இந்த -4 √6 அப்படியே எடுத்து எழுதிருங்க. பைக்கு கீழே 1, பைக்கு கீழே 1ன்னா அது எழுதாண்டாம், சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2 √6 -√5 பை 3 √5 -2 √6. ஓகே, திரும்பவும் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2 √6 -√5 பை 3 √5 -2 √6. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுருங்க. கீழே 3 √5 இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ அதுக்கு பதில் ப்ளஸ்ஸு. அடுத்து இங்கே 2 √6 இருக்குது. பை மேலே எழுதுனதை கீழே எழுதிருங்க. 3 √5 கூட்டல் 2 √6. இப்போ பெருக்கிடலாமா? இதையும் பெருக்கலாம். ரூட்டுக்கு முன்னாடி இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை 2ஐயும் பெருக்குங்க. 3 6. அடுத்து இங்கே √6, இங்கே √5. ரெண்டுமே வேறு வேறு, அப்போ ரூட் போட்டுக்கிட்டு பெருக்கணும். 6 5 30, சரிங்களா? அடுத்த இதையும்
இதையும் பெருக்கலாம். முதல் ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ். முன்னாடி 2 இருக்குது, இங்கே 2, அப்போ ரெண்டையும் பெருக்குனா 4. இனி இங்கே √6, இங்கே √6, ரெண்டுமே சேமாக இருந்துன்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு 6 எழுதிருங்க. ஏன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி உள்ள 6 மட்டும் இருக்கும். அதாவது √6 2 வாட்டி இருக்கிறதுனால இதோட அடுக்கில் 2. இப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? அப்போ பாக்கி 6 மட்டும் இருக்கும். அதனால தான் இந்த 6 வந்து. இதுக்கு அடுத்த இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இனி முன்னாடி இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. இங்கே √5, இங்கே √5, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய 5 மட்டும்தான் வரும். அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 5ன்னு எழுதிருங்க. இனி இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இனி முன்னாடி 2 மட்டும்தான் இருக்குது. இனி √5, √6 ரெண்டுமே வேறு. அப்போ ரூட் போட்டுக்கிட்டு பெருக்குங்க. 5 6 30. இதுக்கு அடுத்து டிவைடட் பை, இங்கே ரெண்டுமே சேம், ஆனால் இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ இது என்ன ஃபார்முலா? a - b × a = b. இதை எப்படி மாற்றணும்னா a² - b²ன்னு மாற்றிக்க போகிறோம். அதுக்கு ஏயோட மதிப்பு தேவை. ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் 3 √5, இங்கே ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் 3 √5 தான். அப்போ ஏயோட மதிப்பு 3 × √5, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த மைனஸ். இனி பாருங்கள், மைனஸுக்கு அடுத்த பி, மைனஸுக்கு அடுத்த 2 × √6, ப்ளஸுக்கு அடுத்த பி, ப்ளஸுக்கு அடுத்த 2 × √6. அப்போ பீருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 2 × √6 இருக்குது. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அடுத்து இங்கே √30, இங்கே √30. அப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 6லேருந்து 2 கழிச்சா 4, 2லே √30. அந்த √30 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த கூட்டல் 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா 24, மைனஸ் 3 5 15 டிவைடட் பை. இனி இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு. 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. அடுக்கில் 2னா 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 என்னது? 9. சரிங்களா? அடுக்கில் 2, அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். இனி பெருக்கல். இப்போ பாருங்கள், இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி 5 மட்டும் இருக்கும். பெருக்கல் போட்டு 5 எழுதிருங்க. மைனஸ். இனி 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. பெருக்கல். இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6. அதுக்கடுத்த ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் சால்வ் பண்ணி எழுதலாம். 24லேருந்து 15 கழிச்சா 9. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். இது ப்ளஸ்ஸு, அப்போ +4 √30 டிவைடட் பை 9 5 45 மைனஸ் 4 6 24. மேலே உள்ளது அப்படியே வந்துடும். 9 கூட்டல் 4 √30. இப்போ கழிங்க கீழே உள்ளதை. 45லேருந்து 24 கழிச்சா 21ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். √5 பை √6 கூட்டல் 2 மைனஸ் √5 பை √6 மைனஸ் 2. இங்கே நம்ம மேலேயும் கீழே பெருக்காண்டாம். ஏன்னா பைக்கு கீழே ரெண்டுமே சேம், ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ். அதனால் போன சப்டிவிஷன் மாதிரி நம்ம சால்வ் பண்ணாண்டா. இங்கே நடுவில் மைனஸ், அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே வேறு. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ குறுக்கு பெருக்கல் தான் பெருக்கணும். இதையும் பெருக்கலாம். முதல் √5 எழுதிருங்க. அடுத்த இதை எடுத்து எழுதிருங்க. √6 மைனஸ் 2. பெருக்கல்னா நீங்கள் ப்ராக்கெட்லேயே எழுதிக்கலாம். அடுத்த நடுவில் மைனஸ் இருக்குது. இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். முதல் √5 எழுதிருங்க. அடுத்த இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. √6 கூட்டல் 2 பை, இனி கீழே இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு √6 கூட்டல் 2 ப்ராக்கெட் போட்டுருங்க. அடுத்து இதை எழுதிருங்க. √6 மைனஸ் 2. ஓகே, இப்போ √5 உள்ளே கொண்டு பெருக்கலாமா? பாருங்கள், ரெண்டுமே ரூட்டு தான், ஆனால் வேறு. அப்போ ரூட் எழுதிக்கிட்டு பெருக்குங்க. 5 6 30. இனி இங்கே மைனஸ் இருக்குது. √5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2 × √5. எப்போவுமே நம்பரை முன்னாடி எழுதிக்கணும். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ √5ஐயும் √6ஐயும் பெருக்கலாம். ரூட் எழுதிருங்க. 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30. ரெண்டுமே வேறு நம்பர்னா ரூட் எழுதிக்கிட்டு பெருக்கணும். அடுத்து மைனஸ் √5ஐயும் 2ஐயும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இனி 2ஐயும் √5ஐயும் பெருக்குனா 2 × √5 டிவைடட் பை. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்முலா? a கூட்டல் b × a மைனஸ் b. இது எப்படி மாற்றணும்? a² - b²ன்னு மாற்றிக்கணுமா? அப்போ ஏருடைய பிளேஸில் எல்லாம் என்னது இருக்குது? √6. அப்போ ஏக்கு பதில் √6, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த மைனஸ். இனி பி, ப்ளஸுக்கு அடுத்து பி, இங்கே ப்ளஸுக்கு அடுத்து 2 இருக்குது. மைனஸுக்கு அடுத்த பி, மைனஸுக்கு அடுத்த 2 இருக்குது. அப்போ பீருடைய பிளேஸில் எல்லாம் 2 இருக்குது. அதனால் பிக்கு பதில் 2. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ப்ளஸ் √30 மைனஸ் √30 கேன்சல். ரெண்டுமே சேம், ஆனால் வேறு குறியீடுனா கேன்சல் ஆகிடும். இனி பாக்கி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -2 √5, இங்கே -2 √5 டிவைடட் பை. இப்போ அந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 இருக்கும். மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4.
இனி பாருங்க ரெண்டுமே என்னது மைனஸ். அப்போ கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு ரெண்டையும் கூட்டிடணும். ரெண்டையும் கூட்டினா 4, 2ல √5 இருக்குது, அது அப்படியே வந்துடும். ஓகே, இனிமேல் 6லேருந்து 4 கழிச்சா 2. இப்போ 4ம் 2ம் 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? O 2 2, E 2 4. அப்போ பாக்கி நம்மளுக்கு -2 √5 இருக்குது. கீழே 1ன்னா அது எழுதாண்டாம். இதுதான் இதோட ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். √7 - 2 டிவைடட் பை √7 கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு A × √7 கூட்டல் B எனில் A மற்றும் B யின் மதிப்புகளை காண்க. இங்கே நம்ம ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த வடிவில் கிடைக்கும். இங்கே √7க்கு முன்னாடி A இருக்குது. அப்போ வரக்கூடிய ஆன்சரில் √7க்கு முன்னாடி என்னது இருக்கோ அது ஏயோட மதிப்பு. இந்த சைடில் B இருக்குது. அப்போ இந்த சைடில் என்ன வருதோ அதுதான் பியோட மதிப்பு. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். √7 - 2 டிவைடட் பை √7 + 2. ஓகே, திரும்பவும் அதை எடுத்து எழுதிருங்க. √7 - 2 டிவைடட் பை √7 + 2. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே √7 இருக்குது. ப்ளஸ் இருந்துன்னா மைனஸ் எழுதிக்கணும், மைனஸ் இருந்துன்னா ப்ளஸ் எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த இங்கே 2 இருக்குது, அது அப்படியே வந்துடும். இப்போ மேலே என்ன எழுதுனீங்களோ அதை கீழே எழுதிருங்க. √7 - 2. ஓகே, இப்போ நடுவில் பெருக்கல். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னது இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. √7 - 2 அதை எழுதிக்கிட்டேன். இப்போ அது 2 வாட்டி இருக்குது, அதனால அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இதுக்கு அடுத்த நடுவில் பெருக்கல். அப்போ இதை ரெண்டையும் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிறேன். எழுதிக்கலாம். √7 கூட்டல் 2 இன்டு √7 - 2. ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் மைனஸ் அடுக்கில் 2. அப்போ இது என்ன ஃபார்முலா? A - B ஹோல் ஸ்கொயர். இங்கே நடுவில் மைனஸ் அடுக்கில் 2. இதை எப்படி மாற்றணும்னா A² - 2AB கூட்டல் B². இப்படி நம்ம மாற்றிக்க போகிறோம். மாற்றலாமா? அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. மைனஸுக்கு முன்னாடி A, இங்கே மைனஸுக்கு முன்னாடி √7. அப்போ ஏயோட மதிப்பு √7. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே மைனஸ் ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு √7. இனி B பாருங்கள், மைனஸுக்கு அடுத்த B, இங்கே மைனஸுக்கு அடுத்த 2. அப்போ பியோட மதிப்பு 2. அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு 2, இதில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் டிவைடட் பை. இனி கீழே பாருங்கள், இது ரெண்டுமே சேம், ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இது என்ன ஃபார்முலா? A கூட்டல் B இன்டு A - B. இப்படி இருக்கிறத எப்படி மாற்றணும்னா A² - B²ன்னு மாற்றிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், ப்ளஸுக்கு முன்னாடி A, இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி √7, மைனஸுக்கு முன்னாடி A, மைனஸுக்கு முன்னாடி √7. அப்போ A இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லாமே √7 இருக்குது. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த மைனஸ். இனி B, ப்ளஸுக்கு அடுத்து B, இங்கே ப்ளஸுக்கு அடுத்து 2 இருக்குது. மைனஸுக்கு அடுத்து B, இங்கே மைனஸுக்கு அடுத்து 2. அப்போ B இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன எழுதிக்கணும்? 2ன்னு எழுதிக்கணும். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இந்த ரூட்டு இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள 7 மட்டும் இருக்கும். மைனஸ் பெருக்குங்க, 2 பெருக்குனா 4, √7 அப்படியே வந்துடும். கூட்டல் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுக்கில் 2னா 2 வாட்டி எழுதி பெருக்கணும். E 2 4 டிவைடட் பை √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள 7 இருக்கும். மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இப்போ +7 +4 இதை ரெண்டையும் கூட்டலாம். 7 4 கூட்டினா 11. அடுத்து இது அப்படியே வந்துடும். -4 √7. ஓகே, இனிமேல் 7லேருந்து 4 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். இனி நான் √7 இதை நான் முன்னாடி எழுதிக்க போகிறேன். ஏன்னா இங்கே √7 ஃபஸ்ட்டு தானே இருக்குது, அதனால இதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். -4 √7 குறியீடோடு எழுதிக்கணும். அடுத்த இது +11 கீழே 3 இருக்குது. ஓகே, இந்த 3 ரெண்டுக்குமே பொதுவு, அதனால் தனித்தனியாக எழுதிக்கலாம். -4 √7 இதுக்கு கீழே 3, நடுவில் கூட்டல். இனி 11 அதுக்கு கீழே 3. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இனி சமம் போட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிற பாருங்க. சமம் A √7 கூட்டல் B. இங்கே √7 இருக்குது, இங்கே √7. அப்போது முன்னாடி A இருக்குது. √7க்கு முன்னாடி என்னது இருக்குது? -4/3. அதுதான் ஏயோட மதிப்பு. ஏயோட மதிப்பு -4/3. சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸுக்கு அடுத்து B இருக்குது. இங்கே ப்ளஸுக்கு அடுத்து 11/3. அப்போ பியோட மதிப்பு 11/3. சரிங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எனில் x² கூட்டல் 1/x² மதிப்பு காண்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு x² மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்த 1/x² மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு ரெண்டையும் கூட்டிட்டு நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, தந்திருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். x = √5 கூட்டல் 2. முதல் x² மதிப்பு கண்டுபிடிக்கலாம். x² = xக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க. √5
கூட்டல் 2, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், நடுவில் கூட்டல் அடுக்கில் 2, அதாவது இது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நடுவில் கூட்டல் அடுக்கில் 2 இப்படி இருந்தால் அதை எப்படி மாற்றணும்? ஏ ஸ்கொயர் கூட்டல் 2 இன்டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி நம்ம மாற்றிக்க போகிறோம். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஏ, இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி √5. அப்போ ஏருடைய பிளேஸில் √5ன்னு எழுதிக்கலாமா? இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஃபார்முலாவில் கூட்டல், இனி ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு √5 இன்டூ இனி பி. பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு அடுத்து பி, இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ பியோட மதிப்பு 2ன்னு எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் பியோட மதிப்பு 2, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி உள்ள 5 மட்டும் இருக்கும். கூட்டல் 2 பெருக்குனா 4, இனி இந்த √5 அப்படியே வந்துடும். கூட்டல் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுக்கில் 2னா 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 பெருக்குனா 4ன்னு கிடைக்கும். இப்போ 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9, அடுத்த கூட்டல் 4 √5 அப்படியே வந்துடும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. வேணா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 1/x ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். 1/x ஸ்கொயர். 1/x ஸ்கொயரோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் அதை எடுத்து எழுதிருங்க. 9 கூட்டல் 4 √5. எப்போவுமே பைக்கு கீழே ரூட் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு இங்கே +உடைய ப்ளஸில் மைனஸ்னு போட்டு எழுதி பெருக்கணும். முதல்ல 9 எழுதிருங்க, ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ். அடுத்து 4 √5. இனி மேலே எழுதுனதை அப்படியே கீழே எடுத்து எழுதிருங்க. 9 மைனஸ் 4 √5. இப்போ பெருக்கலாமா? பெருக்கல்னா நம்ம ப்ராக்கெட்டும் நம்ம போட்டுக்கலாம். 1ஐயும் இதையும் பெருக்குனா இதே தான் கிடைக்கும். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 9 மைனஸ் 4 √5 டிவைடட் பை, இங்கே நடுவில் பெருக்கல், இந்த ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இங்கே அதே மாதிரி ரெண்டுமே சேம், ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ். இப்படி இருந்தால் அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி நம்ம மாற்றிக்கணும். இங்கே ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்கள், ப்ளஸுக்கு முன்னாடி ஏ, இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி 9, மைனஸுக்கு முன்னாடி ஏ, இங்கே மைனஸுக்கு முன்னாடி 9. அப்போ ஏருடைய பிளேஸில் 9 இருக்கிறதுனால ஏக்கு பதில் 9. இனி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். அடுத்த நடுவில் மைனஸ். இனி பி, ப்ளஸுக்கு அடுத்த பி இருக்குது. அப்போ ப்ளஸுக்கு அடுத்து இங்கே என்னது இருக்குது? 4 √5. மைனஸுக்கு அடுத்து பி, இங்கே மைனஸுக்கு அடுத்ததும் 4 √5 இருக்குது. அப்போ பிக்கு பதில் 4 √5ன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இனி மேலே இருக்கக்கூடிய 9 மைனஸ் 4 √5 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 9 ஸ்கொயரோட மதிப்பு 81, அடுக்கில் 2, அப்போ 9 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 1/9 81. இனி மைனஸ், இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு. அப்போ 4 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 16. இனி இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி உள்ள என்னது இருக்கும்? 5 மட்டும் இருக்கும். பெருக்கல் போட்டுக்கிட்டு 5 எழுதிக்கணும். இனி மேலே இருக்கக்கூடிய 9 மைனஸ் 4 √5 அப்படியே வந்துடும். கீழே 81 இருக்குது, மைனஸ் பெருக்குங்க. 6 5 30. அப்போ 0 பாக்கி 3. இனி 4 5 5, 5க்கு கூட 3 கூட்டினா 8ன்னு கிடைக்கும். மேலே உள்ள 9 மைனஸ் 4 √5 அப்படியே வந்துடும். 81லேருந்து 80 கழிச்சா 1 கிடைக்கும். பைக்கு கீழே 1ன்னா அது எழுதிக்காண்டாம். இதுதான் 1/x ஸ்கொயரோட மதிப்பு. பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டிட்டாலே போதும். எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 கூட்டல் 4 √5. 9 கூட்டல் 4 √5. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, எழுதிருங்க. 1/x ஸ்கொயரோட மதிப்பு இங்கே இருக்குது, எடுத்து எழுதிருங்க. 9 மைனஸ் 4 √5. இப்போ ப்ளஸ் 4 √5 மைனஸ் 4 √5 கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே சேம், ஆனால் வேறு வேறு குறியீடுனா கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்குது? 9, இங்கே கூட்டல் 9. ஓகே, 9ஐயும் 9ஐயும் கூட்டினா 18ன்னு கிடைக்கும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 1/x ஸ்கொயரோட மதிப்பு. 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு √2ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எனில் 8 மைனஸ் 5 இன்டூ √2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 இன்டூ √2 இன் மதிப்பை 3 தசம இடத்திருத்தமாக காணவும். இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அதுவும் 3 தசம இடத்திருத்தம். அப்படின்னா என்னன்னா, புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் வரணும், சரிங்களா? முதல் இதை சால்வ் பண்ணலாம். ஏன்னா பைக்கை கீழே ரூட் வச்சு வரக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு நீக்கணும். அதை எடுத்து எழுதிருங்க. 8 மைனஸ் 5 √2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 √2. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி திரும்ப அதை எடுத்து எழுதிக்கணும். 8 மைனஸ் 5 √2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 √2. இப்போ என்ன பண்ணணும்? பெருக்கணும். கீழே 3 இருக்குது, மைனஸ் இருந்துன்னா ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும், ப்ளஸ் இருந்துன்னா மைனஸ் எழுதிக்கணும். அடுத்த இங்கே 2 √2.
இனி மேலே எழுதுனதை அப்படியே கீழே எழுதிருங்க. 3 கூட்டல் 2 ரூட் 2. இனி பெருக்கிடலாமா? முதல் 8ஐயும் 3ஐயும் பெருக்கலாம். 8 3 24. அடுத்த 8ஐயும் இதையும் பெருக்கணும். முதல் ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் எழுதிருங்க. இங்கே ரூட்டுக்கு முன்னாடி 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் பெருக்கணும். 8 2 16. அடுத்த ரூட் வச்சு இதில் மட்டும்தான் இருக்குது, அதனால் ரூட் 2 அப்படியே வந்துடும். இதுக்கு அடுத்து இதையும் பெருக்கணும். ஒரு மைனஸ், அதை எடுத்து எழுதிருங்க. இனி 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15. இங்கே மட்டும்தான் ரூட் 2 இருக்குது. அடுத்து இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இனி முன்னாடி ரூட்டுக்கு முன்னாடி இங்கே 2, இங்கே முன்னாடி 5 இருக்குது. அப்போ 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10. இங்கே ரூட் 2, இங்கே ரூட் 2. அப்போ ரெண்டுமே சேமாக இருந்துன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகி 2 மட்டும்தான் வரும். பெருக்கல் போட்டு 2 எழுதிருங்க. அதாவது ரூட் 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள 2 மட்டும் இருக்கும். அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். டிவைடட் பை, இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். ரெண்டுமே சேம், ஆனால் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு. அப்போ இது என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி இன்டூ a கூட்டல் b. இதை எப்படி மாற்றணும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு மாற்றணும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்கள், மைனஸு முன்னாடி a, இங்கே மைனஸு முன்னாடி 3. ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி a, இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி 3. அப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 3 இருக்குது. அதனால் ஏக்கு பதில் 3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இனி மைனஸ், இனி b இருக்குது. மைனஸுக்கு அடுத்து b, இங்கே மைனஸுக்கு அடுத்து 2 இன்ட்டு ரூட் 2. ப்ளஸ்ஸுக்கு அடுத்து b, இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து 2 இன்ட்டு ரூட் 2. அப்போ b-உடைய பிளேஸில் என்னது இருக்குது? 2 இன்ட்டு ரூட் 2 இருக்குது. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அப்புறம் 24 அப்படியே வந்துடும். இப்போ இங்கே ரூட் 2 இருக்குது, இங்கே ரூட் 2. அப்போ இதை ரெண்டே சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். பெரிய எண் 16, அதோட குறியீடு ப்ளஸ் அப்படியே வந்துடும். இனி கழிக்கலாமா? 16ல் இருந்து 15 கழிச்சா 1. இங்கே ரூட் 2, இங்கே ரூட் 2. அப்போ ரூட் 2 ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி மைனஸ் 10ஐயும் 2ஐயும் பெருக்குனா 20. டிவைடட் பை 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. அடுத்த மைனஸ், இனி இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. அடுக்கில் 2னா 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4. இனி பாருங்க, இந்த ரூட்டு இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள என்னது இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். பெருக்கல் போட்டுக்கிட்டு 2 எழுதணும். இனி இங்கே ப்ளஸ் 24, இங்கே மைனஸ் 20. அப்போ கழிக்கலாம். ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 24ல் இருந்து 20 கழிச்சா 4. பெரிய நம்பர் 24, அதோட குறியீடு ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம். இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. ரூட்டுக்கு முன்னாடி 1னா அந்த 1 எழுதிக்காண்டாம். வெறும் ரூட் 2 மட்டும் எழுதிருங்க. டிவைடட் பை 9 மைனஸ் 4 2 8. இனி 4 கூட்டல் ரூட் 2. 9லேருந்து 8 கழிச்சா 1. அப்போ பைக்கு கீழே 1னா அதுவும் எழுதிக்காண்டாம். பைக்கு கீழே ரூட் வச்சு வரக்கூடாது. இங்கே பைக்கு கீழே எதுவுமே இல்லை. இனி நம்ம ரூட் 2க்கு பதில் மதிப்பை பிரதியிடலாம். அதுக்கு முன்னாடி 4 இருக்குது. ரூட் 2ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 1.414. அதை எடுத்து எழுதிக்கலாம். 1.414. இப்போ இதை கூட்டணும். ஃபஸ்ட்டு 4 எழுதிருங்க. இங்கே புள்ளியே இல்லை, அப்போ புள்ளி போட்டுக்கிட்டு 0 0 0ன்னு எழுதிக்கோங்க. அடுத்த முதல் இந்த புள்ளியை புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 1. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 4 1 4. இப்போ கூட்ட தான் செய்யணும். கூட்டலாமா? 0 4 கூட்டினா 4, இங்கே 1, இங்கே 4. புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க. 4 1 கூட்டினா 5. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? 5.414. நம்ம 3 தசம இடத்திருத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.